வெல்கம் டு பிரபு மேத்ஸ். எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு நீங்கள் நியூ வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். சார் என்ன சார் இப்போது இந்த வீடியோ எதுக்காக சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஓப்பனிங் டேட் வந்து கிட்டத்தட்ட அஃபிஷியலாகவே தெரியுது. ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் முடித்தவங்க, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடித்தவங்க, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க, இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இதுக்கான காலேஜ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. டேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 அந்த ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கு. இது அசம்ஷன் இல்லை, இது கிளியராக அவங்க கன்ஃபர்மேஷனாக தகவல் சொல்கிறாங்க. நம்ம டிஎன்ஏக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ இப்போ 2 விஷயத்துக்காக ஃபோன் பண்ணி கேட்டோம். ஒன்று காலேஜ் ரீஓப்பனிங்காக ஃபோன் பண்ணி கேட்டோம். அது மேக்ஸிமம் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் இருக்கும் சார், ஷெட்யூல் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டாக அஃபிஷியல் என்ன சார் அப்படின்னா, மேக்ஸிமம் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் சார் அப்படின்னாங்க. இன்ஃபார்ம்னா எப்படி? த்ரூ மெயிலில் கட்டாயமாக உங்களுக்கு எல்லாருக்கும், அதாவது செலக்டட் கேண்டிடேட் எல்லாருக்கும் த்ரூ மெயிலில் நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், பேப்பர் நியூஸ்லையும் கொடுத்துருவோம் சார் அப்படின்ட்டாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு த்ரூ மெயிலில் வரப்போகுது. நீங்கள் எந்த காலேஜில் என்ன ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான காலேஜ் ஓப்பனிங் டேட் வந்து உங்களுக்கு த்ரூ மெயில்லையோ அது எஸ்எம்எஸ்லையோ அவங்க யூனிவர்சிட்டிலேருந்து அனுப்புகிறோம்னு சொல்லிட்டாங்க. இதை தாண்டி பேப்பர் நியூஸ்லையும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க சார். இதை தாண்டி சார் நாளைக்கு செகண்ட் ரவுண்ட் ஸ்லைடிங்கோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. அதாவது நியூவாக சீட் அலாட்மெண்ட் கிடச்சவங்க 393 பேருக்கும் நாளைக்கு சீட் அலாட்மெண்ட்டுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்போ மறக்காமல் 20,000 பேமெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு போயிடுங்க. சரியா? நிறைய பேர் வந்து அதுலேயும் தப்பு பண்ணுறதா தகவல் இருக்குது. நீங்கள் சிவி எல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போயிடுறீங்க. ஒரு சில பேர் இந்த பணத்தை மறந்துட்டு போகிறதா தகவல் இருக்குது. ஏன்னா இது எல்லாருமே உங்களுக்கு அவேர்னஸ்க்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஒரு சில பேர் வந்து அதனால் அவங்களோட சீட்டை இழந்துட்டு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் ரவுண்ட்லேயே கிட்டத்தட்ட 7-8 பேருக்கு மேலே பணம் வந்து கட்டாமல் சிவிக்கு போயிருக்கிறாங்க. அவங்களோட அட்மிஷன்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு. சரியா? இதை தாண்டி இப்போ நியூவாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டு வந்து எல்லா கவுன்சிலிங் ஷெட்யூலும் போயிட்டு இருக்கிறதுனால அதர் கோர்சஸ்க்கு அதில் நியூவாக சீட் கிடச்சவங்க எல்லோரும் இப்போ டிஎன்ஏவில் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஃபிஷரிஸோ ஆறு வேறு என்னென்ன கோர்ஸ் இருக்கோ, சித்தாவோ என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போகுதுன்னா அதில் இப்போது பிபிஎஸ்சி தனுவாஸில் வரப்போகுது. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் சீட் கிடைக்கும் போது இங்கே இருக்கிறவங்க மூவ் ஆகுறாங்க. அதனால் இங்கே வேகன்சி அதிகமாகும். ஸோ நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது மேக்ஸிமம் நமக்கு ஒரு 50+ சீட்ஸு ஆர் 100+ சீட்ஸ் வந்து வேகன்சி வருன்ற மாதிரி அங்கேருந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன லெவலில் வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா அங்கே இருக்கிற கொலீக்ஸ் நம்ம ஸ்டாஃபுங்கிட்ட கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரேஞ்சில் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கட்டாயமாக நாளைக்கு 23ஆம் தேதி நாளைக்கு சீட் அலாட்மெண்ட் அப்போது, நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது நாளைக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வரப்போகுதுங்கிறத நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்குறது 50+ சீட்ஸ் கட்டாயமாக எதிர்பார்க்குறோம். அப்போ இந்த 50+ சீட்ஸும் எப்போ சார் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஷெட்யூல்லே இருக்குது பாருங்கள். ஸ்லைடிங் 3 அண்ட் சீட் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு இதுதான் லாஸ்ட்டு சீட் அலாட்மெண்ட் டேட்டு 26ஆம் தேதி. அன்றைக்கி கட்டாயமாக உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ மறக்காமல் நாளைக்கு 23ஆம் தேதி கவுன்சிலிங் போகிறவங்க, நீங்கள் ப்ரைவேட் அஃபிலியேட்டட் கிடச்சிருந்துச்சுன்னா உங்களை இந்த 3 நாளில் காலேஜ் விசிட் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நல்ல காலேஜாக இருந்திருக்கும். நீங்கள் கட்டாயமாக போயிட்டு அப்ளை பண்ணுங்கள், அட்மிஷன் போடுங்க. இல்லை சார் நான் ஸ்லைடிங் அட்டன் பண்ணுறவங்க ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு இன்கேஸ் வேகன்சி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காலேஜ் நாளைக்கு கிடச்சிரும். மறக்காமல் இந்த 20,000 பேமெண்ட்டோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாளைக்கு போயிடுங்க சிவி அட்டன் பண்ணுறவங்க. சரியா? நாளைக்கு வேகன்சி விழுறது 26ஆம் தேதி சீட் அலாட்மெண்ட் நியூவாக கிடைக்கும். அதுவும் அந்த ஹை லெவல், அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பணம் கட்டிட்டு வெயிட் பண்ணுறாங்களா நாட் அலாட் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு கட்டாயமாக வரும். சரியா? அவங்களுக்கு மினிமம் அந்த ஒரு 70 சீட்டு, எவ்வளோ சீட்டு உங்களுக்கு வேகன்சி வருதோ அவ்வளோ சீட்டும் உங்களுக்கு நாளை அந்த 26ஆம் தேதி ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எல்லாமே முடிஞ்சிடும். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர்றதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா சீட்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி இருந்தால் கூட 1 or 2 டேரெக்ட் அட்மிஷனாக கூட அவங்க கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதான் அப்டேட்டு. டிப்ளமா அக்ரிக்கு கட்டாயமாக உங்களுக்கு இந்த வாரம் எண்டில் ஷெட்யூல் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ.